இந்த கால் மூட்டுவால் வலியால் வந்துக்கு இப்போது அதிக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிரதானமான காரணம் இந்த முதல் வந்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, அதாவது 60 வயது 70 வயதுக்கு பிறகு தான் இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்படக்கூடியதாக காணப்பட்டது. கூடுதலான உடற்பருமனிகளுக்கு இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு வந்துக்கு ஏஜ் வந்துக்கு அவசியம், வயசு வந்துக்கு இதில் அவசியம் இல்லை. அதன் ஜெல் குறைவதன் மூலமும் மூட்டு வலி ஏற்படுகின்றது. ஆனால் அந்த ஜெல் குறைவதன் மூலம் ஏற்படுகின்ற மூட்டு வலி அது வந்துக்கு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. பாரம்பரிய ஹெல மருத்துவம் நவீன வருகையுடன். இன்றும் உங்களை நாம் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வழங்குகின்ற இந்த ஆயுர்வேத சம்பந்தமாக மட்டுமல்ல, அனைத்து நோய்களுக்குமான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குகின்ற ஒரு சிறப்பு காணொளியூடாக சந்திக்கின்றோம். வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் உங்களுக்கு மிகவும் பெருமதியான மருத்துவ குறிப்புகளை வழங்குவதற்காக கலைகம் வந்திருக்கின்றார் எங்களுடைய நீங்கள் நன்கறிந்த டாக்டர் நுமைஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். வணக்கம். நல்லது. இந்த காணொளியில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், எல்லோருக்கும் இந்த நோய் இருக்கும். ஆனால் வயது போனவர்களுக்கு, அதாவது 40 வயதை தாண்டியவர்களுக்கு கட்டாயம் இது இருக்கும். அதிலும் ஸ்டெப்ஸ் நடக்கின்றவர்களுக்கு, அதாவது படிகளில் ஏறுகின்றவர்களுக்கு இது கட்டாயம் வந்திருக்கும். என்ன? இந்த மூட்டு வலி. இந்த மூட்டு வலி வராதவர்கள் இருக்க மாட்டார்கள். எப்படி வரும்? இந்த மூட்டு வலியை எப்படி நாம் குணப்படுத்துவது, இதற்கான என்ன தீர்வு என்பது பற்றி இன்று நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். இதை கவனமாக பாருங்கள். கவனமாக பார்த்தால் நிச்சயம் உங்களுக்கு இதற்கான தீர்வு கிடைக்கும். சரி டாக்டர், கூறுங்கள், இந்த மூட்டு வலி என்றால் என்ன என்று ஆரம்பத்தில் விளக்குவீர்களா? ஆமாம், நம்ம வந்துக்கு இப்போ மூட்டு வலின்னு சொல்லி பார்த்தா உடம்பில் இருக்கிற நிறைய மூட்டுகள் காணப்படுகின்றது. ஆனால் நம்ம வந்துக்கு இன்று பார்க்க எடுத்துக்கொண்ட விடயம் வந்துக்கு இந்த கால் மூட்டு. இந்த கால் மூட்டுவால் வலியால் வந்துக்கு இப்போது அதிக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிரதானமான காரணம் இந்த முதல் வந்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, அதாவது 60 வயது 70 வயதுக்கு பிறகு தான் இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்படக்கூடியதாக காணப்பட்டது. ஆனால் இப்போது இளம் சமுதாயத்தினர், அதாவது 40 வயதுக்கு உட்பட்டோர் கூட இப்போது இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம், பிரதான காரணம் இப்போது காணப்படுகிறது ஓவர் வெயிட். அதாவது உடம்பு வந்துக்கு குறிப்பிட்ட அளவை விட, குறிப்பிட்ட இருக்க வேண்டிய நிறையை விட அதிகமாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், அதிகமான சாப்பாடு, அதே நேரம் குறைவான உடற்சேற்பாடுகள், அந்த சாப்பிட்ற சாப்பாட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு எரிக்கக்கூடிய உடற்பயிற்சிகள், உடற்தொழிற்பாடுகள் இல்லாமை. இரண்டாவது காரணியாக சொல்லலாம் லாங் ஸ்டாண்டிங்னு சொன்னால் நீண்ட நேரமாக நிற்கிறது, நின்று கொண்டிருத்தல். அது கூடுதலாக இந்த நின்று தொடர்ச்சியாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது வரக்கூடியதாக காணப்படும். டீச்சர்ஸ், அடுத்தது போலீஸ்மேன்ஸ், செக்யூரிட்டி பீப்புள்ஸ், அப்படியானவங்களுக்கு அது வந்து கூடுதலாக பாதிக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்த காரணியாக நம்ம சொல்லப்போனால் இது வந்துக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, அதாவது உடம்பில் வந்துக்கு நம்ம எடுக்கிற சாப்பாடில் அந்த மூட்டுகளை போஷிக்கக்கூடிய தேவையான விட்டமின்கள் குறைவாக காணப்படுகிறது. அதுவும் ஒரு காரணம். அடுத்த காரணம் வந்துக்கு ட்ராமேட்டிக் ஹிஸ்ட்ரி. அவங்க வந்துக்கு ஸ்கூல் டைமில் அல்லது பிளேயிங் டைமில் ஆல்ரெடி வந்துக்கு விழுந்திருப்பாங்கன்னு சொன்னால், அதால் ஏற்படுகின்ற அந்த சரியான காயங்களுக்கு ஒழுங்கான முதலுதவிகள் வழங்கப்படாத விடத்து அது பிறகு அந்த மூட்டு பகுதியை பாதித்து அது வந்துக்கு மூட்டு வலியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களாக காணப்படுகின்றது. அல்லது உண்மையில் டாக்டர் மிகவும் தெளிவான விளக்கம் ஒன்றை தந்தார். ஆகவே உங்களுக்கு இது புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். உங்களுக்கும் ஒரு சிலருக்கு இந்த வருத்தம் இருக்கும். ஆகவே இந்த வலிகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மூட்டு வலி வருவதற்கு என்ன காரணம் டாக்டர்? நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதை. ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் பெருத்த உடம்பு இருந்தால் வரும் என்ன கூறினீர்கள். அதே போல் அதாவது அந்த உடற்பருமன் இருக்கிற ஆக்களுக்கு, கூடுதலான உடற்பருமன் இருக்கிற ஆக்களுக்கு இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு வந்துக்கு ஏஜ் வந்துக்கு அவசியம், வயசு வந்துக்கு இதில் அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த பில்டிங் எடுங்க, இந்த கட்டடத்தில் நம்மளோட ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் அவங்க போடும்போது இந்த பில்டிங் இப்போ 5 மாடிகளை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஃபவுண்டேஷனை அவங்க வந்துக்கு விட்டிருப்பாங்க.
ஏன்னாண்டா இதில் 5 மாடி தான் இதில் வந்து இந்த பில்டிங்கில் காணப்படுது. இப்போ இதில் 10 மாடியை கட்டினா அந்த என்ன செய்யும், அந்த பில்டிங் உடைந்து விழும். அதே நிலைமை தான் இந்த பருமனான ஆட்களுக்கும் ஏற்படுகிறது. என்னென்னு சொன்னால் இந்த மூட்டு, அவங்களோட மூட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பாரத்தை தாங்கக்கூடிய அளவு தான் அந்த இந்த மூற்ற வினைத்திறன் காணப்படும். அதைவிட கூடுதலான நிறை அவங்க குறைந்த காலத்தில் ஏற்படுத்தி கொள்ளும் போது இந்த மூட்டுக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது அளவுக்கு அதிகமான நிறையை, அளவுக்கு அதிகமான பாரத்தை கூடிய அளவான நேரம் வந்து தாங்கி கொண்டிருக்கிறது. அதான் காரணம். ஆகவே உள்ளுக்கு காணப்படுகின்ற அந்த மூட்டுக்கு உள்ளுக்கு காணப்படுகின்ற இழையங்கள் சிதைவடைகின்றன. அதனால் அவர்களுக்கு வேகமாக மூட்டு வலி வருகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மூட்டுக்கள் தான் நம்மட இதன் மேற்பகுதியில் காணப்படுகின்ற பாரங்கள் எல்லாத்தையும் தாங்குகின்ற. அதன் மூலம் அடுத்தது இந்த உடம்போட வெயிட் வந்துக்கு புவியீர்ப்பு மூலம் கீழுக்கு நிலத்துக்கு போகிறதுக்கு இந்த மூட்டுக்களின் ஊடாகத்தான் அந்த பாரம் இறங்குது. அப்போ இது வந்துக்கு ஒரு டிரான்ஸ்மிட், ஒரு நிறையை மாற்றுகின்ற ஒரு இடமாக இந்த மூட்டு காணப்படுகின்றது. இதனாலேயே அவங்க கூடுதலாக பாதிக்கப்படுறார்கள். நல்லது. உண்மையில் இது மிகவும் பிரயோசனமான ஒரு விளக்கம் ஒன்று. அது மட்டுமல்ல, சிலருக்கு நீங்கள் இளையம் பற்றி கூறினீர்கள், அதாவது ஜெல். இந்த மூட்டில் காணப்படுகின்ற ஜெல் சிலருக்கு வயது செல்ல 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 குறைந்தாலும் இது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குமா? ஆமாம், அதாவது அந்த ஜெல் என்ற அடிப்படை அதன் ஜெல் குறைவதன் மூலமும் மூட்டு வலி ஏற்படுகின்றது. ஆனால் அந்த ஜெல் குறைவதன் மூலம் ஏற்படுகின்ற மூட்டு வலி அது வந்துக்கு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இப்போ உதாரணமாக நம்ம இந்த மூட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த மூட்டை சுற்றி அதிகளவான இழையங்கள், தசைகள், அடுத்தது நார்கள், கசியிழையங்கள் காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் எடுப்பீங்கன்னா இந்த மூட்டு மேற்பகுதி, இந்த மேட்டில் இந்த பகுதியில் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் மசில்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் சொன்னால் இதில் வந்துக்கு 4 வகையான மசில்ஸ்கள் காணப்படுகின்றது. 4 மசில்ஸ் தான் இதில் வாஸ்டஸ் லெட்டராலிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் இன்டர்மீடியாலிஸ், ரெக்டஸ் ஃபியூமோரிஸ். இதில் 4 மசில்ஸ் காணப்படுது. இந்த 4 மசில்ஸ்களும் ஒன்றாக இணைந்து இதில் காணப்படுகின்ற இதில் இருக்கிறது பெட்டல்லா. இந்த பெட்டல்லாவில் ஒரு டெண்டர் மூலம் தான் இந்த மசில்ஸ், இந்த பெட்டல்லாவோட இந்த மசில்ஸ் வந்து இணையுது. அப்போ இந்த மசில்ஸில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவருக்கு முதலாவது வலி இங்கே தான் வரும், மூட்டில் தான் வரும். ஏன்னு சொன்னால் இந்த மசில்ஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த பெட்டலாவோட சேர்ந்து தான் காணப்படுகின்றது. அப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது இந்த மசில்ஸில் ஏதாவது அந்த டோனுகள் பாதிப்புகள் குறையும் போது, டைட்னஸ் ஆகும்போது அவருக்கு மூட்டுத்தான் வலிக்கும். அப்போ அதில் நாங்கள் வந்து டாக்டராக என்ன செய்யணும்னா இந்த ஏரியாவை இனம் காணணும், எந்த ஏரியாவில் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அடுத்தது இதை பொஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் சொல்கிறேன். இந்த பொஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் எடுத்தோம்னு சொன்னால் இந்த காணப்படுகின்ற மசில்ஸ் செமி டெண்டனோசஸ், செமி மெம்பரனோசஸ், அடுத்த பைசஸ் ஃபிமோரிஸ் என்ற மசில்ஸ் இருக்கு. இந்த மசில்ஸ் வந்து இந்த மூட்டில் தான் பின்பகுதியில் வந்து இணையுது. அப்போ இந்த ஏரியாவில் பிரச்சனை வந்தாலும் அவருக்கு மூட்டு வலி தான் வரும். அடுத்த காலம் அடிக்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதில் ஆஸ் அ டாக்டராக அவர் வந்து அதை என்ன சொன்னால் கண்டுபிடிக்கணும். அதாவது பேஷண்ட்ஸ் வந்து முதலாவது மூட்டு வலியோடு தான் வருவார். அவர் வந்து சொல்லுவார் எனக்கு மூட்டு வலிக்குதுண்டு. அதை டாக்டர் டயக்னோஸ் பண்ணணும், இவருக்கு எந்த ஏரியாவில் வந்து வலி இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த ஏரியாவை இலகுவாக இனங்கண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம மூட்டு வலி இல்லாமல் செய்ய முடியும். அப்போ நீங்கள் இதற்கான தீர்வை இன்னும் சற்று விளக்கமாக கூறுவீர்களா? ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி மசில்ஸ் என்று தான் நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன். இப்போ இதுக்குள்ளே நிறைய இழையங்கள் காணப்படுகிறது. ஒன்று ஃபெட்டலா, அடுத்தது இங்கெல்லாம் வந்துக்கு இந்த சைடில் வந்துக்கு இந்த 2 இந்த எலும்புகளையும் இணைக்கக்கூடிய மாதிரி லெட்டரல் கோலெட்டரல் லிகமெண்ட் சொல்லி காணப்படுகிறது. இங்கே காணப்படுறது மீடியல் கோலெட்டரல் லிகமெண்ட்ஸ். அடுத்தது இந்த பெட்டலாவுக்கு உள்பகுதியில் ஆன்டீரியர் குருசியல் லிகமெண்ட், பொஸ்டீரியர் குருசியல் லிகமெண்ட். அடுத்தது இதில் வந்து இந்த எலும்பு முடிகிற இடத்துல காணப்படுகிறது கார்டிலேஜ், அதை சொல்லுவாங்க, அந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புகள் தேய்மானம் அடைவதன் மூலமும் அவர்களுக்கு நோய் வரும், இந்த மூட்டு வலி வரும். அடுத்தது உள்ளுக்கு காணப்படுகிறது நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிட், அதாவது ஒரு திரவத்தன்மையான ஒரு
ஒரு பதார்த்தம் காணப்படுகிறது. இந்த திரவத்தன்மையான பதார்த்தம் தான் இந்த மூட்டின் மூலம் ஏற்படுகின்ற மூட்டில் வர அதிர்வுகளை அமுக்கங்களை அப்சர்வ் பண்ணுறது, அகத்துறிஞ்சி இந்த மூட்டு அதன் மூலம் பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது அந்த திரவம். அந்த திரவம் குறைவடைவதன் போதும் வந்துக்கு மூட்டு வலி அவருக்கு ஏற்படும். அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேணும், இதில் எந்த பகுதி வந்துக்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் கண்டுபிடிச்சி அடுத்தது அதில் அவருடைய மொபிலிட்டி ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் அவர் கால் நீட்டுறதில் கஷ்டமாக இருக்கிறா, மடிக்கிறதில் அவதிப்படுறாரா, அடுத்தது மேலே ஏறும்போது இறங்கும்போது அல்லது ஓடும்போது இதில் எதில் அவர் அவதிப்படுறாருன்னு கண்டுபிடிச்சி அதனுடன் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இழையங்களை இனம் கண்டு அதற்கு தீர்வுகள் கொடுக்கலாம். நல்லது. உண்மையில் பார்த்தீர்கள் தானே டாக்டர் நுமைஸ் அவர் ஒரு ப்ராக்டிக்கலாக தான் தீர்வு சொல்கிறது. ஆகவே நீங்கள் அவரை நாடினால் உண்மையில் ஒரு நல்ல ஒரு சிகிச்சை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஒரு நிரந்தர தீர்வாக அவர் அதற்கான சிகிச்சைகளை வழங்குவார். ஆகவே நீங்கள் இதற்காக வர வேண்டிய இடம்தான் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். இங்கே வந்தீங்கன்னா முன்னுக்கு வரக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இது என்னப்பா இவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் மிகவும் சிறப்பான முறையில் அமையப்பெற்றிருக்கின்றது. இதற்கு நீங்கள் வர வேண்டிய அந்த முகவரியை குறிப்பிடுகின்றேன். இலக்கம் 56 பெப்பிலியான ரோட், நெதிமால, தெஹிவள. இலக்கம் 56 பெப்பிலியான ரோட், நெதிமால, தெஹிவள. அவர்களுடைய தொலைபேசி இலக்கம், அதாவது ஏழியாக நீங்கள் புக் பண்ணி கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 0777340 அல்லது 0777340 0741 077 340 704 அல்லது 0777 340 741 குறித்து கொண்டீர்கள் தானே? சரி, எமது திரையிலும் இது தென்படும். ஆகவே சரியான முறையில் நீங்கள் குறித்துக்கொண்டு அந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு முன்கூட்டியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு இங்கு வந்தால் நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்திலிருந்தும் இங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வந்தால் ஒரு பூரணமான சிகிச்சை பெற்று சுகதேயா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இங்கு நீங்கள் தங்கியிருந்தும் சிகிச்சை பெறலாம். சகல வசதிகளும் இருக்கின்றது. ஆகவே இங்கு வருகை தந்தால் உங்களுக்கு ஒரு பூரண சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அனுபவம் உள்ள வைத்தியர்கள், நல்ல தாதிகள், அது மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற டெக்னீஷியன்கள் எல்லோருமே மிகவும் அனுபவம் உள்ளவர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே வாருங்கள், வந்து இந்த முழுமையான சிகிச்சையை பெற்று பலனடையுங்கள் என்று கூறி இன்றைய இந்த காணொளியில் எம்மோடு உங்களுக்கு நல்ல பல தகவல்களை வழங்கிய, மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிய டாக்டர் நுமைஸ் அவர்களோடும் இந்த காணொளியை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்குகின்ற தயாரிப்பாளர் மற்றும் அதற்கான தொழில்நுட்பவியலாளர் அனைவரோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம். வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை, இலக்கம் 56 பெப்பிலியான வீதி, நெடிமான, தெஹிவள.